வெல்கம் பேக் டு சசி ஃபேஷன் பேலஸ் யூடியூப் சேனல். ஓகே, நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிமிச்சு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த சாரியோட வீடியோ வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அழகான சாரிங்க. ஸோ இதில் நான் வேற கலர் தான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே டபுள் கலர்ல அண்ட் சாரியோட முந்தி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும். இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரியில எது டார்க் கலரோ, அதாவது டபுள் கலர் ஒயிட் கலர் ஹாஃப் ஒயிட் கலரும் இன்னொரு டார்க் கலர் தான் சாரி ஃபுல்லா வரும். அதுல எந்த கலர் வந்து டார்க் கலரா இருக்கோ அது வந்துட்டு சாரி ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கா கொடுத்துருவாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாரியோட கலர் பாத்துங்க, ஒரு ரொம்ப அழகான ஒரு மஞ்சள் கலருங்க. ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலிஷ். அதாவது எப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் பண்ணோம்னா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டிக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் வியர் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குங்க சாரி. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இங்கே முந்தி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கீழே இப்போ இந்த உடம்பு பகுதியெல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே மட்டும் வரும், சுத்து வருது இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு கீழே மட்டும் வரும். அதே மாதிரி சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஒர்க்கு தெரியுதுங்களா, ஃபுல்லாக உங்களுக்கு கட் ஒர்க் வந்துடும். ஈவன் பார்டரும் உங்களுக்கு கட் ஒர்க் வந்துடும். ரொம்ப அழகான கலர்ஸுங்க. சாரி ஃபுல்லாவே நான் வந்துட்டு அந்த பார்டர் வந்துட்டு உங்களுக்கு கட் ஒர்க்கா வந்துருன்னு சொன்னேன் இல்லையா. சாரி வந்துட்டு நல்ல குவாலிட்டி, ஒரு மாதிரி சாஃப்ட் டிஷ்யூ. ஓகேங்களா? க்ரஷ் டிஷ்யூன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்குதுங்க. இதுல உள்ள இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா அப்படியே அழகா லைனா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அண்ட் இதோட பிளவுஸ், இதுதான் இதோட பிளவுஸ். நான் சொன்னேன் இல்லையா, சாரியில வந்து எது வந்து உங்களுக்கு டார்க் கலரா வருதோ அதுதான் உங்களுக்கு சாரிக்கு வந்து ப்ளவுஸா வரும். அந்த கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸா வரும். இதுதான். இது வந்துட்டு நீங்க 3/4 ஹேண்ட் யூஸ் பண்றதை விட குட்டி கை வச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சிம்பிளா வந்துட்டு ஸ்டிச் பண்ணி போடுங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ இதுல வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்கு. பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லென்த். கொஞ்சம் பாடியா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க இதை வந்துட்டு அழகா ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி சாரி கூட வந்துட்டு நல்ல லென்த் பாருங்க. ஸ்டோன் எப்படி வருதுன்னு பாத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்மளோட முந்தி. ஓகேவா? இது வந்து பாடிக்கு வரும்போது உங்களுக்கு கீழே மட்டும் வரும், கீழே மட்டும் ஸ்டோன் வரும். இது வந்துட்டு உள் சைடு போறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோன் வராது. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கலர் வந்துட்டு எல்லோ வித் ஹாஃப் ஒயிட் கலர். வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி சூப்பர் கலர். நெக்ஸ்ட் கலரு. ஸோ இந்த கலர் தான் வந்துட்டு நான் வியர் பண்ணியிருந்தேன். பட் நான் இதுக்கு வந்துட்டு பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வேற ஒரு சாரியோட பிளவுஸ், இந்த இடத்துல ஹேண்ட் ஒர்க் இருக்கும், அந்த சாரி பிளவுஸ் தான் நான் பண்ணியிருந்தேன், வியர் பண்ணியிருந்தேன். பட் இந்த சாரிக்கு வந்துட்டு இந்த பிளவுஸ் கிடையாது. இந்த சாரியோட பிளவுஸ் நான் காட்டுறேன். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி வந்து டபுள் கலர், உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் கலரும் ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரு இல்ல செந்தூர கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம சொல்லலாம், தெளிவா சொல்லணும்னா. ஸோ இதுல வந்துட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் கூட ட்ரை பண்ணேங்க, ரொம்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். புடுங்கணும், புடுங்கினாதான் வருது. ஸோ வந்துட்டு போட்டு கசக்கலாம் கூடாது, அலசு. அதாவது பூ போல எடுத்து பூ போல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சாரிலாம் ரொம்ப நாள் வச்சுக்கலாம். குவாலிட்டி குறையே வேண்டாம். கிளாத் பார்த்துக்கோங்க, நல்ல கிளாத்து. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. க்ரஷ் டிஷ்யூ, ரொம்ப சாஃப்டான டிஷ்யூ சாரி தான். அண்ட் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் வரும்னு பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. எல்லா சாரியிலுமே இதே மாதிரி தான் வரும். சாரியோட எந்த கலர் டார்க் கலரா வருதோ அந்த சாரியோட அந்த கலர் தான் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கா வரும். ஓகேவா? நல்லா தெரியுதா பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. சாரி வந்துட்டு குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. இதோட ரேட் வந்துட்டு நீங்க கடையில போய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1200 அந்த ரேஞ்சு சொல்லுவாங்க. 100% சொல்லுவாங்க, குறைஞ்சது சொல்றதே அது சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க. சாரியோட டிசைன் சூப்பரா இருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்க் கலர், இந்த கலர் தான் பிளவுஸா வரும். ஓகேவா? ஸோ இதில் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கே கலர். ஆல்கே வித் ஒரு ஹாஃப் ஒயிட்னா ரொம்பவும் ஹாஃப் ஒயிட், மிடில் ஒயிட்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஷேடு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒயிட்ல வந்துட்டு ஒரு கலர் மிக்ஸ் ஆனா வரும் இல்லையா, ஒரு அழுக்கு கலர் மிக்ஸ் ஆனா வரும் இல்லையா, அந்த மாதிரி. பட் உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதோட சாரியோட லுக் பார்த்துக்கோங்க. டபுள் ஷேடு ரொம்ப அழகா இருக்குதுங்க.
இதுல உள்ள ஒவ்வொரு கலருமே முத்து முத்தான கலர், பார்த்து பார்த்து எடுத்திருக்கேன். இதுல எந்த கலர் வந்து அதிகமா எல்லாரும் லைக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கலர்ஸா தான் பார்த்து சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சாரியோட டிசைன் பாருங்க, இதே மாதிரிதான் எல்லா டிசைனுமே வரும். ஃபங்க்ஷன் வேருக்கு, பார்ட்டி வேருக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க சாரி. தெரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதுல வந்துட்டு எந்த கலர் உங்களுக்கு டார்க்கா வருதோ அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் வந்துருங்க. ஸ்டோன் ஒர்க்கு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவ்வளோ அழகாக அப்படியே லைனாக நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கிரீன், இதுக்கு மேட்சிங்காக வரும். ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஹேண்ட் வச்சு போட்டாலும் ஓகே, பட் ஆனால் குட்டிக்கை வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தெரியுதுங்களா? சாரியோட வியூ இன்னொரு தடவை வேணாலும் காட்டுறேன் பாருங்க. இது வந்து முந்தி. ஓகேவா? இதுதான் முந்தி. ஸோ பாட்டம் உள்ள. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான மயில் கலர். யோசிச்சு பாருங்களேன், இந்த டார்க் கலரில் தான் ப்ளவுஸ் வரும். இந்த காமிச்சிடறேன் பாருங்க, இந்த கலரில் தான் ப்ளவுஸ் வரும். இதுக்கு இது கான்ட்ராஸ்ட். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். நல்ல ஃபேராக இருக்கவங்க போட்டாலும் நல்லா இருக்கும், மிடில் கலரில் இருக்கிறவங்க போட்டாலும் அசத்தலாக இருக்குங்க. நம்மளை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்படி தூக்கி காட்டுற மாதிரி இருக்கும் கலரு. ஸோ வந்துட்டு இந்த சாரியோட ஃபுல் வியூ இப்படிதான் இருக்குங்க. ஒரு மாதிரி சாரியில இடையில வீவிங்கா வந்து டிசைன் வந்துருக்கு பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியுதுங்களா? ரொம்ப அழகா இருக்குதுங்க. ஏன்னா இந்த சாரிலாம் அப்படியே தொட்டு பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையா இருக்கு. நல்ல ஒரு கிளாத்து, சூப்பரா இருக்கு. அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டு போனீங்கன்னா அம்சமா இருக்கும். இந்த மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷனு, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கட்டிட்டு போனீங்கன்னா நைட் டைம்லலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சேம் பேட்டர்ன் தான், எல்லா சாரியும் ஒரே மாதிரி வரும், பட் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு மறந்துடாதீங்க. ப்ளவுஸ் வந்து அழகா ஸ்டிச் பண்ணி போடுங்க. கசகசல்லாம் தெரியல, ரொம்ப அழகா இருக்கு. ப்ளவுஸ் நான் சொன்ன மாதிரி மயில் கலர், நல்ல லென்த். ப்ளவுஸோட கிளாத்துமே சூப்பர் கிளாத், சில்க் கிளாத்து தான். ஓகேவா? ஸோ இதில் அடுத்த கலர் பார்க்கலாமா? வாவ், அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப மைல்டான கலர்ஸா லைக் பண்ணுவாங்க, ரொம்ப டார்க்கா லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான கலர்னு கூட சொல்லலாம், புரியுற மாதிரி சொல்றது தான். ஏன்னா ஒயிட் கலர்னா வந்துட்டு அது ஒரு ஸ்பெஷலு. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி கிரே கலர் வருது ஒரு ஸ்டைலிஷான கலர்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு டீசெண்டான கலர்னு கூட சொல்லலாம். அதிக பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ரொம்ப ரொம்ப அமைதியான பர்சன்ஸ்லாம் இருப்பாங்களே, நான் கெஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் அதிகமாக விரும்புவாங்க. ஒரு சில ஒருத்தர் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குங்க, மைல்டாக போடுறதுக்கு விரும்புவாங்க. ஸோ இந்த சாரியோட லுக் பார்த்துக்கோங்க, சூப்பரில். இது நானே சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலுமே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், கிளாத் வந்துட்டுங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சூப்பரான கிளாத்தாக இருக்குது. இதில் வர அந்த த்ரெட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா வீவிங்காக ரொம்ப லைன்ஸ் அழகழகாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்போ வந்து கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனாக ஒரு மெட்டீரியல் மாதிரி தெரியும்ல, நூல் வந்து கோத்திருக்க மாதிரிலாம் தெரியல. பட் இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கிளாத்து சூப்பராக இருக்குது. சாரி இப்படி காய்ச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா இருக்குல்ல? இன் கட் ஒர்க் பார்டர். சாரி ஃபுல்லாவே கட் ஒர்க் தான் வருது, தெரியுதுங்களா? கேக்குறீங்க நிறைய பேர், எங்கக்கா ஜிமிச்சு கலெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேட்சிங்கான டார்க் கலர், அதாவது நம்ம அந்த கிரே கலர் தான் உங்களுக்கு பிளவுஸா வரும். ஜஸ்ட் இமேஜின். உண்மையிலுமே சொல்றேன், நான் ஒவ்வொரு சாரீ வேர் பண்ணும்போது நானே இமேஜின் பண்ணிக்குவேன். எப்படி இருக்கும் தானே அப்படி சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்குவேன். ஸோ வந்துட்டு பார்த்து நான் ஒவ்வொரு செலெக்ஷனும் வச்சிருக்கேங்க, நிறைய இருக்கு. பட் அகெயின் நான் சொல்றேன், இந்த சாரீஸ் கலெக்ஷன்ல லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. பிகாஸ் பொங்கலுக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்க நிறைய பேர் ரீசேலர்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து லிமிட்டடான நான் இங்கே கடையில் வைக்கிறதுனால கடையிலே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்களா, நான் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ லிமிட்டடான ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன், சீக்கிரம் பை பண்ணிக்கோங்க. சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு 749 வருங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மொபைல் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இன்னொரு கலர் இருக்குது, அந்த கலரே உங்களுக்கு காட்டுறேன். வா, கலரை பாருங்க. இது மாதிரி பீட்ரூட் கலரும் செங்கல் கலரே மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும்ல, அந்த கலருங்க. ஆல்ரெடி நான் வந்து கலர்ஸோட
எவ்வளோ கலர்ஸ் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் என்னோட சசி ஃபேஷன் பேலஸில் வந்து பின் பண்ணியிருப்பேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூம் போட்டு யோசிப்பாங்க உங்களுக்கு. இதில் வந்துட்டு இந்த டார்க்கு பீட்ரூட் கலர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்காக வந்துடும். நல்ல குவாலிட்டிங்க. குவாலிட்டிலே தான் எனக்கு கண்ணு இருக்குது. சாரி டிசைன் அதான் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சூப்பருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்மையாக இருக்குது. இதில் வந்துட்டு வீவிங் வந்துடும். அழகான கட் ஒர்க் டிசைன். அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்க் கலர். இந்த டார்க் கலர் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கட் ஒர்க்கில் வருதுல அந்த குட்டி பார்டர் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களா அந்த கலருக்கு மேட்சிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, இதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சசி ஃபேஷன் பேலஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் சேனல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.